சிபிஐனுடைய இயக்குனரை நியமிக்கக்கூடிய விஷயத்தில் உச்சநீதிமன்றம் எப்படி தலையிடலாம் அப்படின்ட்டு கேள்வி கேட்டார் ராஜினாமா பண்ண துணை குடியரசுத் தலைவர். எந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவினுடைய அந்த விவகாரத்தில் 3 நீதிபதிகளை கொண்டு ஒரு விசாரணை கமிட்டியை உச்சநீதிமன்றம் அமைத்தது எந்த சட்டப்பிரிவின் கீழ் அமைத்தார்கள் அப்படின்ட்டு கேள்வி கேட்டார் சார். இதெல்லாம் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஜுடிஷியரிக்குள்ளே ஏற்படுத்தியது சார். இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா அவரும் சட்டம் தெரிந்தவர் அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாமல் என்ன பண்ணிடுச்சுன்னா லெட்டர் இங்கே வந்துருச்சு. இவர் தான் முதல்ல இதை அக்செப்ட் பண்ணிக்கிறார் சார் இந்த மனுவை. எனக்கு என்னன்னா சார் இதை இந்த கிரெடிட்டை நாங்களே எடுத்துக்கணும், இதை நீ எப்படி எடுத்துக்கிட்ட அப்படிங்கிறது இதில் எங்கேயோ பஞ்சாயத்து இருக்குதான்ட்டு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். என்ன இதில் சார்? இல்லை, நீங்கள் ஒரு சரியான கேள்வியை கேட்டிருக்கீங்க. முதல்ல அதுக்கு முன்னாடி நான் ஜெகதீப் தன்கரை பற்றி அவர் பேசின அறிமுகத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது ஜூலை 10ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தன்கர் 2027 வரை பதவியில் நீடிக்கப் போவதாகவும், 10 நாளைக்கு முன்னாடி தான் 2027 வரை பதவியில் நீடிக்கப் போவதாகவும், அதன் பிறகே ஓய்வு பெறப் போவதாகவும், அதுவே சரியான தருணமாக இருக்கும் என்றும் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சரி, இது பத்திரிகையில் செய்தி. அதாவது அவருக்கு பதவியை விட்டு போற நோக்கம் கண்ணுக்கு முன்னாடி இல்ல, தன்னுடைய பதவிக்காலம் முடியும் வரை இருப்பது நல்ல தருணம்னு சொல்றாரு. அதுதான் நல்ல தருணம் சொல்லியிருக்காரு. அடுத்தது ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அதாவது ஊழலை ஒழிக்க பிறந்த ஒரே மகாராசா மோடி. இப்ப அந்த ஊழலை ஒழிக்க பிறந்த ஒரே மகாராசன் மோடிங்கிற கிரெடிட் நீங்க கேட்டீங்க பாருங்க, அங்க அடிபடுது. இதுல காங்கிரசும் எதிர்கட்சிகளும் மிக சாதுரியமாகவும் வேகமாகவும் செயல்பட்டு 63 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி போய் முதல்ல ராஜ்யசபாவில் கொடுத்துட்டாங்க. இதுலையும் கொடுக்குறாங்க, லோக்சபாவிலையும் கொடுக்குறாங்க. ஆனால் முதல்ல ராஜ்யசபாவில் கொடுத்துட்டாங்க. இப்போ ராஜ்யசபாவோட சட்டப்படி என்ன நடக்கணும் அதை அவர் பேசினார். நீங்கள் போட்டு காட்டினீங்க, அதுபடி என்ன பண்ணுறது. நீங்கள் அவங்க யாராவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். லோக்சபாவில் யார் முன்னாடி கொடுக்குறாங்களோ அதுதான் வில் ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் நிறைய இருக்குது அந்த ஸ்பீச்லேயே. அது அப்படி 2 சபையிலும் வந்திருந்தா 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை போடுவோம். அந்த 3 பேர் கொண்ட கமிட்டி விசாரிச்சதுக்கு அப்புறம் அதுல குற்றவாளி நிரூபணம் ஆனாதான் இம்பீச்மெண்ட்டுக்கே வரும். நல்லா கவனிங்க, ஒரு ஜட்ஜுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்குன்னு பாருங்க. எனக்கு சாதாரண கேள்விகள் கேட்க தோணுது. முதல்ல ஜஸ்டிஸ் வர்மா வீட்டில் இவ்வளவு பணம் கிடந்ததை ஏன் இடி ரைடு போடல? அந்த கிரிமினல் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது. அந்த பாதுகாப்பு அவருக்கு இருக்குல்ல, அந்த பாதுகாப்பு இருக்கு. சரிங்க, எவ்வளவு பணம் இருந்ததாக நாட்டு மக்களுக்கு சொன்னீங்களா? எரிஞ்சு போன பணம் எவ்வளவு, இருந்த பணம் எவ்வளவு நாட்டு மக்களுக்கு சொன்னீங்களா? ஊழலை ஒழிக்க பிறந்த அமிர்த காலத்துல. ஏங்க நான் கேட்கிற கேள்வி சாதாரண கேள்விங்க. எரிஞ்சு போன பணத்தை எப்படி எரிஞ்சு போன பணத்தை விடுங்க, எடுத்த பணம் எவ்வளவு நாட்டு மக்களுக்கு சொன்னீங்களா? யாருக்காவது பணமே எடுக்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் இருங்க நான் சொல்லிடுறேன். அமிர்த காலத்துல, நல்ல காலத்துல, அமிர்த காலத்துல நாட்டில் ஊழலை ஒழிக்க வந்த ஒரே உத்தம புத்திரர் மோடி அவர்கள் எவ்வளவு பணம் எடுத்துங்கிறதுக்காக அக்கௌண்டபிலிட்டி எங்கேயாவது இருக்கா? எனக்கு ஒருவேளை நீங்க பத்திரிகையாளராக படிச்சீங்களா? அது சொல்லுங்க. ஒண்ணு இல்லை சார். இப்ப நடந்த விஷயம் 2ங்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சேர்ந்து இருக்கு சார். டெல்லி போலீஸ் கமிஷனர் சஞ்சய் அரோரா இல்லைங்களா சார்? சஞ்சய் அரோரா தான் சார். சஞ்சய் அரோரா விசாரணை ஆணையத்தின் முன்பாக சுப்ரீம் கோர்ட் அமைத்த அந்த 3 நீதிபதிகள் கொண்ட அந்த கமிஷன் முன்பாக அவர் ஆஜராகி அவருடைய தரப்பை சொல்லி இருக்கிறார். போலீஸ் தரப்புல என்ன அப்படின்ட்டு. அவர் எவ்வளவு பணம்னு சொன்னாரா? அது தெரியாது எனக்கு. எங்களுக்கு தெரியாது சார். நாங்க சாதாரண தீயணைப்புத்துறை சார்பாக இருக்கக்கூடிய ஹையர் அபிஷியல்ஸ் வந்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க. பல சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அறிக்கையை தான் கொடுத்திருக்குது கோர்ட். அதாவது என்னன்னா, இம்பீச்மெண்ட்ங்கிறது, அதாவது சிஏஜி ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அல்லது எலெக்ஷன் கமிஷனர் கூட இது மாதிரி தன்னாட்சி நிறைந்த நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களை எப்படி அனுப்ப வேண்டும் என்பது ஒரு சட்ட நடைமுறை. பாராளுமன்றத்தில் 48லிருந்து 50 வரல நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் இதெல்லாம் முடிவு கொண்டு வந்திருக்கோம். அவர் சொன்னார் 217, 218, 124 இதெல்லாம் பேசி இப்போ இவர் 63 பேர் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டார். புரியுதுங்களா? ஆனால் லோக்சபாவில் என்னன்னா 145 பேர் கொடுத்தாங்க. அதில் 2 பேர் சேர்ந்து கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா?
எதிர்க்கட்சியும் கொடுத்திருக்காங்க, பிஜேபியும் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க கொடுத்தது 63 பேரும் எதிர்க்கட்சிகள் மட்டுமே. நல்லா கவனிங்க. அப்போ இந்த கிரெடிட் யாருக்கு போகுது? ஆப்போசிட் பார்ட்டி. ஊழலை ஒழிக்க யாரு வர்றாங்க? இப்போ எதிர்க்கட்சிகள் வர்றாங்க. அது ஒண்ணு. அது மட்டும் அவர் சொல்லல. நல்லா நீங்க கவனிங்க. அது இந்து பத்திரிகை மட்டும்தான் அதை எழுதியிருக்காங்க. அவர் அதை மட்டும் சொல்லல, இன்னொருத்தரை பத்தியும் சொல்றார். அதாவது அலகாபாத்தில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இருந்தார், சேகர் ஒருத்தர். அந்த சேகர் என்ன பண்றாரு? இவர் வந்து என்ன, சேகர் யாதவ், ஜஸ்டிஸ் சேகர் யாதவ் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஒரு அருமையான பிரசங்கம், விஸ்வ இந்து பரிஷத் மீட்டிங்கில் போய் ஒரு அருமையான பிரசங்கம் பண்ணார். என்னன்னா, இந்தியா என்பது இந்துக்களின் நாடு தான், மெஜாரிட்டி மக்களுக்கு தான் அந்த நாடு சொந்தம். அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அதாவது ஹிமாரி கீதை ஆப்கி குர்ஆன், அவர் பேசின பேச்சு, நான் பேசல. அப்படின்னா என்ன இருக்குன்னா, கீதை உயர்ந்ததா குர்ஆன் உயர்ந்தா என்று சொன்னா, கீதை உயர்ந்தது, குர்ஆன் கீழே கிடக்குது, இப்படி எல்லாம் பேசினார். நாடு முழுவதும் பயங்கர எதிர்ப்பு வந்தது. அந்த சேகர் மேலையும் ஏற்கனவே கொண்டு வந்தாங்க 50 பேர் மேல கையெழுத்து போட. இப்ப இவர் என்ன சொன்னார்னா, அது மட்டும் இல்ல, இந்த வர்மா மேயர் மட்டும் இல்ல, இவர் மேலையும் வந்திருக்கு, அதை பத்தியும் பேசுவோம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். அதனால கவனிங்க. அதாவது ஆர்எஸ்எஸ் ஓட அஜெண்டாவை பேசிய ஒரு நீதிபதி மேலும் இது இம்பீச்மெண்ட் வந்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஒண்ணு, இது வந்து ஒரு வந்திருக்கு, ரிசீவ் பண்ணிட்டான். இந்த இவருடைய பேச்சு ராஜ்யசபாவினுடைய ஆவணங்கள்ல ரெக்கார்ட் ஆயிரும், அழிக்கவே முடியாது. யாரு கொண்டு வந்தது? எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தது, பாஜக கொண்டு வரவில்லை, எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தது. இது அவர் பேசிட்டு என்ன பண்றாரு, 1 மணிக்கு கூட்டம் போடுறார், பிசினஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் போடுறான், வாங்க எல்லாரும் கேட்குறான். யாரும் வரல. மறுபடியும் 4 மணிக்கு வரல. அதுனா நட்டா, இன்னொருத்தர் பேர் என்ன, ரிஜு, இவங்க 2 மந்திரிகளும் வரல. வெயிட் பண்ணி பாட்டு போயிட்டார். அப்பவே ஒரு செய்தி வருது, 1:30 4 மணிக்குள்ள என்ன நடந்தது. இதுதான் ஜெயராம் ரமேஷும் கேட்டார், 1:30 மணிலிருந்து 4 மணிக்குள்ள என்ன நடந்தது. அப்பவும் இவர் ரிசைன் பண்ணல. கவனிங்க, இவர் ரெசிக்னேஷன் அவர் அப்ப என்ன பண்றாங்க, ராஜ்யசபாவோட பிரஸ் ரிலீஸ் சொல்லுது, பிஐபி சொல்லுது, என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஜெகதீப் துணை ஜனாதிபதி சொந்த ஊருக்கு ஜெய்ப்பூருக்கு புறப்பட்டு போகிறார் அப்படின்னு தான் செய்தி இருக்கு. சாயங்காலம் வரையில, அது வரையில அவரோட ரெசிக்னேஷன் இல்ல. ராத்திரி 9:25க்கு இவரே போஸ்ட் பண்றார், ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டு இவரே ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிட்டார் 9:25க்கு. அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது? ஜெகதீப் தன்கர் யாருங்கிறத பத்தி நம்ம சொல்லி ஆகணும். வரலாற்றில் முதலாக ஒரு துணை ஜனாதிபதி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து இவர் மேலதான். வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமா பேசினது. அதாவது நீங்க தமிழ்நாட்டில் வந்து நம்ம முதலமைச்சர் ஒரு வழக்கு போடுகிறார், வந்து மசோதாக்களுக்கு கவர்னர் எத்தனை நாட்குள்ள கொடுக்கணும்னு இல்லாதனால அவர் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் as early as possibleங்கிறதுக்கு பதிலாக அவர் டிலே பண்றாருன்னு. அப்போ உச்ச நீதிமன்றம் தன்னுடைய விசேஷ அதிகாரத்தை பயன்படுத்தி 142 படி அவங்க 3 மாசத்துக்குள்ள கவர்னர் கையெழுத்து போடணும், ஜனாதிபதியும் கையெழுத்து போடணும் சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு என்ன பேசலாங்க, ஜெகதீப் தன்கர் மோர் லாயல் தென் தி கிங்னு சொல்லுவோம்ல, மோடியை விட அதிகமா பேசினது இவர்தான். என்ன சொன்னார் அவரு, இந்த சட்ட பிரிவு இருக்கு பாருங்க 140, அணுகுண்டை போன்று ஆபத்தானது. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க அவர் பேசின பேச்சு, அணுகுண்டை போல ஆபத்தானது. நீங்க யாரு? நீங்க என்ன சூப்பர் பார்லிமெண்டா உச்ச நீதிமன்றம்? நாங்க தான் சூப்பர் பார்லிமெண்ட். அது மட்டும் இல்ல, இந்திய நாட்டினுடைய பிரியாம்பிள், அரசியல் சட்டத்துடைய முகப்பு, அதுல இருக்கிற மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு என்பதை எடுக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் சொல்லுகிறது, இவரும் சொன்னார். அப்படி இருந்தவர் தான் ஜெகதீப் தன்கர். அவர் மேல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க, அதுவும் வரலாற்று நடக்க. இப்ப என்னன்னா ஒரு கேள்வி வருதுன்னா, எவ்வளவு சேவை செய்தாலும், எவ்வளவு ஆர்எஸ்எஸ் தொண்டர் பொடியாளராக இருந்தாலும், பாஜகவை தாங்கி பிடித்தாலும், நாங்கள் விரும்பவில்லை என்றால் நீங்கள் இருக்க முடியாது. அவ்வளவுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இங்க வந்து ஒரு அரசியல் என்னன்னா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ராஜசேகர் கூட சொன்னார், சார் கூட சொன்னார், யாரு வேணாலும் எப்படி வேணாலும் யோசிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன், சொல்லிடுறேன். எனக்கு ஒரு சந்தேகம் கூட வருது. ஏன், என்ன சந்தேகம்?
ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணிட்டாங்க. 75 வருஷத்துக்கு மேல யாரும் இருக்க முடியாது, 75 வயசுக்கு மேல யாரும் இருக்கக்கூடாது. அப்போ மோடி செப்டம்பர் 17 75 வயசு வரப்போகுது, அதையும் கணக்க வச்சுங்க. செப்டம்பர் 17 ஒருவேளை ஆர்எஸ் அப்படி ஒரு முடிவு எடுத்து நீ இருக்கவே கூடாதுன்னு சொன்னா என்னவா இருக்கு? இதை நான் ஏதோ விளையாட்டாலாம் சொல்லல. ரஷ்யாவில் அவர் என்ன பண்ணாரு, அது என்ன ரஷ்ய பிரசிடென்ட் புதின் அவர் என்ன பண்ணாரு, அவர் பிரசிடென்டா இருந்தாருங்க, 2 பீரியடுக்கு மேல இருக்க முடியாதுன்னு சட்டம் சொன்ன உடனே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டு மறுபடியும் பிரசிடென்ட் ஆயிட்டு மறுபடியும் பிரசிடென்ட் ஆகணும் சட்டத்தை மாத்திட்டாரு. 2 பீரியடுக்கு மேல இருக்கலாம் சட்டத்தை மாத்திக்கிட்டாரு. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த ஒரு ஒரு டிஸ்டன்ட் கூஸ் திங்கிங்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி என்னன்னா, ஒருவேளை எங்கள் மகாராஜா ஏழை தாயின் மகன் வைஸ் பிரசிடண்டா இருக்க கூட தயாராகி விட்டாரோ, ஏன்னா 75 வயசுல என்ன அனுப்பிட்டாங்கன்னா நான் எப்படி மறுபடியும் உள்ள வர்றதுங்கிறதுக்காக, அரசியல் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறதுக்காக மறைமுகமா வேலை நடக்கிறதோ என்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்கிறது. ஏன்னா நம்ம இப்ப ஒண்ணும் சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் சரித்திரம் படிச்சிருக்கிறோம். ஷாஜகான அவுரங்கசீப் கதையை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஷாஜகான அவுரங்கசீப் ஜெயிலே வச்சுட்டாரு. இப்ப கூட ஒரு மாம்பழ சண்டை தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதனால அதிகாரத்துக்காக யார் வேண்டுமென்றாலும் என்ன வேண்டுமென்றால் செய்வார் என்பதுதான் சரித்திரம். அதனால இந்த சரித்திரம் வந்து இந்தியாவில் என்ன ஆகுங்கிற ஒரு பயம் கூட எனக்கு இருக்கிறது என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாடு முழுவதும் ஒரு பெரிய அவப்பெயர் இந்த விவகாரத்தில் இந்த அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய காரணமா சார் இந்த ராஜினாமாவிற்கு பின்னால்? உங்களுக்கு அந்த பணத்தை எடுத்ததுக்கு அப்புறமும் பாஜகவோ அல்லது கட்சி சார்ந்த நாடாளுமன்றவோ அதை பத்தி பேசவே இல்லை. இதை பேசியது எல்லாமே எதிர்கட்சிகள் தான், குறிப்பாக காங்கிரஸும் மற்ற கட்சிகள் தான். அப்போ இந்த கிரெடிட் அதுதான் அங்க பாயிண்ட். யார் கொடுத்தாங்க? எதிர்கட்சிகள் கொடுத்தாங்க. இதுக்கு இந்த நேரத்தில் ஒன்று நடந்தது என்னன்னா, இந்த 1:30 4 மணிக்குள்ள நடந்ததுன்னு சொல்றா. அப்போ ராஜ்நாத் சிங் கொஞ்சம் எம்பிக்களை கூப்பிட்டு, ராஜ்யசபா எம்பிக்களை கூப்பிட்டு ஒயிட் பேப்பர்ல கையெழுத்து வாங்குறாரு. அப்ப என்ன நோக்கம்? இவங்க முந்திக்கிட்டு பண்ணிட்டாங்க, அப்ப நமக்கு வந்து ஒரு செட்பேக் வந்துருச்சுங்கிறத உணர்ந்தது மட்டுமல்ல, அதே மாதிரி சேகர் யாதவ் அந்த மக்களுக்கு எதிராக பேசியது, மத சார்பின்மைக்கு எதிராக பேசியது, இம்பீச்மென்ட் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா உலகளாவிய அளவில் இந்தியாவிற்கு மிக பெரும் அவப்பெரு. இவருடைய பேச்சை எதிர்த்தே பல நாடுகள் கண்டித்தார்கள். இந்த சேகர் யாதவ் பேசினதை எதிர்த்து பல நாடுகள் கண்டித்தார்கள். என்ன உங்க நாட்டுல ஒரு நீதிபதி இப்படி பேசியிருக்காரு அப்படின்லாம் கூட கேட்டாங்க. இது ஒரு பக்கம் சார். இப்ப என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சீங்களா? பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் கமிஷனர் ரிசைன் பண்ணார். இதுவரையில கேள்விப்பட்டீங்களா? மொத்தமே 2 பேர் தான் இருந்தாங்க. ஏற்கனவே ஒரு போஸ்ட் காலியா இருந்தது, அருண் கோயல்ங்கிற எலெக்ஷன் கமிஷனர். அது இந்த நாட்டில் பேசப்படவில்லை. அப்போ ஒரு விஷயம் தெரியுது, இன்னைக்கு இந்து பத்திரிகையோட தலையங்கப்படி பார்த்தீங்கன்னா, ஜனநாயக அமைப்புகள் இன்னைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அடிபட்டு கொண்டு வருகிறது. இட் இஸ் a setback for democracy எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாம இது தேசிய அவமானம். நீங்க அமிர்த காலம்னு சொன்னீங்க, இது அவமான காலம். இது வந்து இல்லங்க, நான் சொல்றேன், இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்ற வரலாற்றில் இப்படி ஒரு வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணிட்டு ஓடுனதே கிடையாதுங்க. அவருக்கு வந்து ஒரு பாராளுமன்றத்துல ஒரு பாராட்டு கூட்டம் கூட நடத்த முடியல, அவருக்கு ஒரு வழி அனுப்ப கூட முடியல. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப என்ன, ஆளுங்கட்சி நினைத்தால், ஆளுங்கட்சிக்கு வேண்டியதை செய்யாமல் போனால் நீங்கள் ஒரு நிமிடம் கூட எந்த பதவியில் இருக்க முடியாது என்பதற்காக பல உதாரணம். இது மட்டும் வாலேசா என்ற எலெக்ஷன் கமிஷனரை அப்படிதான் அனுப்பணும். இது மாதிரி பல உதாரணங்கள் சொல்ல முடியும்.